மகளுக்கு கல்யாணம்டா, மகளுக்கு திருமணம். மாப்பிள்ளை யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசர் இளையவருக்கு தான். ஏண்டா இந்த பூசாரி சம்பந்தி ஆகக்கூடாதா? திருமண ஏற்பாடு குடும்பத்துல கல்யாணம் சிறப்பா நடக்கணும். சந்தோஷம்டா. அன்பார்ந்த நாடக கலாரசு பெருமக்களே, நடுக்குப்பம் இளங்காடு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய தமிழக வெற்றி கழகத்துடைய அன்பு தோழர்களுக்கு கலதேவி நான் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். சாவுக்கு போன மாதிரி கல்யாணத்துக்கு சாவுக்கு போன மாதிரி கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு சாவுக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது. அது போய் சேர்ற இடத்த பொறுத்துதான். சத்தவரும் தெய்வம்னா வருத்தம் இல்லை, நல்ல முறையில் நடக்கணும். இன்னொரு மாலை சந்தோஷமா அவனாவது
இருக்கிறான். என்னப்பா எப்பா என்ன கோவம் என்னப்பா? ஆனந்த கண்ணீரின் அண்ணனுக்கு எப்பா டேய் ராஜா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டப்பா. மாணிச்சர் 2 வழி ஆக்கி வச்சுக்கிறாங்க. நான் தர நிக்கிறாங்க ஐயா. என்ன கவலைப்படுற? எங்கடா மணப்பெண்ணு? என்னடா டேய் இந்த வழி போச்சோல்லாம் 7 8 கொடுத்தா போறாங்க. என்னத்துக்குப்பா போற யாப்பா? மணப்பெண் மணப்பெண் எங்க அந்த பெண்? எங்க ஆனந்தி? ஆனந்தி எங்கடா ஆனந்தி? ஒண்ணுடுவான் பாருங்கடா. என்ன பார்த்தா டேய் டேய் பிரியாவை நீ இட்டா இல்ல 2 பேரும் நீ இட்டா இல்ல நீ வா. நான் ரிட்டர்ன் பண்றேன்ப்பா. எனக்கு பயமா இருக்குது 2 பேரும் இன்னும். ஒண்ணா இட்டா நான் தெரிஞ்சா அவங்கள கல்யாணம் ஆனந்தி எங்க? ஐயோ போடாதே போடாதே. மனமகனே மயிர்மகனே கோயில்ல எங்கன்னா மணி காட்டிங்கன்னு தூங்கி வந்திருப்பான். எவ்வளவு அழகாக இருக்கின்றார் பார்த்தாயா? கோயில்ல பொறி உண்டு வைக்கிற பொண்ணியாடா பாக்க. ஏய், ஐயா கல்யாணம் உனக்கு வாய தாக்குற போற குடும்பத்தை கத்துறாத. கையெடுத்து கும்பிடு கையெடுத்து கும்பிடு. நான் கும்பிடுமா எப்படி ஹாப்பியா? ஏழு கொண்டல வாடா வெங்கட்ட ரமணா போயிட்டா. நான் வாழணும் 3 நாள நான் அர்த்தத்தை வீட்டுக்கு போடுவணும். இப்ப தாண்டா முறையா அம்மா கொடுத்தே பாக்குறேன். அங்க கையெடுத்து கும்பிடு. மனதார வாழ்த்துங்கள். அங்க படுற சாப்பாடு படுற சாப்பாடு இந்த பெண்ணை நம்ப மாட்டேன். தூத்துல கட்டி அவளுக்கு பூச்சை இருக்காதா? கொஞ்சம் கொஞ்சம் சார் உலகத்தெல்லாம் what is கொஞ்சம்? What is better? மாமியார் அம்மா எப்படி இருக்குது? நம் ஜெமீன் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. ஏற்ற மணப்பெண். ஏய், மாமா அப்படியே தோம்ப தமிழ் வல்லாலே தமிழ் வர பையா சரி அமரமா அமரே 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 அமரே. அனந்தி உட்காருமா உட்காரு சமந்தி சமந்தி என்னடா போறீங்க? உட்கார வைக்கிறாங்க பொண்ணு உட்கார வைக்கிறது. அம்மா ஓலை புட்டுல சாப்பிட்டீங்க ஓலை பையா ஊட்டி போதா முட்டை காயத்தை கத்துற போறேன். இந்த காமாட்சி அம்மா விளக்க போடுவாங்க எண்ணி சாப்பாடுலாம் ரெடி ஆச்சான்னு கேக்குறாங்க. அனைத்து ஏற்பாடு நடந்து இருக்கின்றது. அந்த சாப்பாடு நான் பக்கத்து பிறகு குப்பு தடிக்குது. முப்பத்தஞ்சு குப்தா பவன் குப்தா பவன் குப்தா பவன் ஐயா உனக்கு பிடிச்சிருவாங்க நம்மளும். ஏய் மணப்பெண்ணை உட்கார வைடா. திருமணம் திருமணம் திருமணம்டா. உங்க இருவருக்கும் திருமணம் நடக்குது. நான் பூமி மாடாங்க அந்த காமாட்சி அம்மா வேலை காமிச்சிட்டு உட்காருங்க. பேசலாம் அமரே அமரே. சாமி எப்படி வா அதோ நீ அண்ணாட போனதான் வேண்டாம். அண்ணாட போட்டு அப்ப பட்டாது உட்காருங்க புப்புக்குள்ள மட்டும் யாரும் அம்மா மணி
ஏய் பொண்ணை பத்தாத குடிக்காரு பட்ட ஐயோ ஏய் உட்காரு ஆமா டேய் அவ சூப்பர் கட்டா தாயே ஏய் திருப்பி காடி என்னது நீ வந்துக்கறியா தாய் வரமா தாயா அண்ணே மகத்தாங்க பாண்டி இப்படி திருப்பி உட்காரு என்ன திகிரி மாசமா சன்னதுங்கற உட்காரு வையாதே வாங்க பத்து நைட் நடக்குறடா யாரா தாயா கல்யாணம் ஏய் கஜரி ஏய் டேய் ஏய் இவரே நல்லது நடக்க போகுது ஏண்டா டேய் ஏண்டா அமர்ந்தமா ஐயரே ஐயரே நல்லது நடக்கும் போது அழக்கூடாது யார் ரெடி ஏண்டா ஐயர் வேணும் ஐயரே உட்காருங்க டேய் பூசா என்ன வேற சரி மீண்டும் அந்த பேச இது போதா இருக்கியா டேய் இந்நாட்டு ஜமீனோட செல்வங்கள் கல்யாணம் நடக்குது மருமகளை பாத்தியா எல்லாம் களைப்பா இருக்க டீ வந்துக்கிட்டா எங்க போயிருந்தா பாய் நேரம் பாய் பண்ணலாமா ஐயர் வந்துக்கிறாரா பாரு என்னடாச்சு என்னடாச்சு ஏய் என்னாச்சு ஏண்டா அமர்ந்தமா ஏய் திரிக்கிற அதுக்கடா திரிக்கிற ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கலந்தாரு அம்மா போட்டோட வர சொல்ல கேட்டுக்கிறான் கேட்டுக்கிறான் அதான் செத்து தெம்பா சிரிச்சுக்கிறான் அட உன் காக்கா இருக்கா ஐயரே! தேவி நாடக மண்டபத்துல 25 லட்சம் வாங்கி வச்சுக்கிற எப்படி கட்ட போற 500 ரூபாய் வாங்கினது உண்மை அந்த மிச்சதுன்னு சொல்றேன் கணக்குல வச்சுக்கிட்டா ஏய் கணக்குல இருக்குது கணக்கு நோட்டை கூட பார்த்துக்க பாரு நானு 500 ரூபாய் கொடுத்த ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறேன் சிரிக்கிற 25 லட்சம் கொடுத்துக்கிறீங்க ஆமாண்டா அது என்ன கேள்வி ஆகும் பயிர் எடுத்துருவாங்க ஏய் பயிர் வேணுமே திருமணத்திற்கு ஐயர் வேணுமே அது யாருன்னா கொடுத்தாங்க அது இதான் நம்ம யாருன்னு கேட்கணும் யாரே காந்த ஏய் ஐயர் வேணும் ஐயர் வேணுமே ஐயா ஏன் ஜட்டி 1 வருஷமா நீங்க ஏறியா திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இருமணமும் ஒரு மனமாக செல்வது திருமணம் அந்தர்கள் வேற போது அழகாக திருமணம் நடக்கணும் ஆமா ஐயர் இல்லாத கல்யாணம் முடிக்க முடியாது கண்டிப்பா ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அது எப்படிப்பா எங்க அப்பா செத்துட்டாரு ஐயோ பாவம் எங்க அம்மா என்னை காப்பாத்தணும்னு காப்பாத்து தெரியாதே ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு ஏய் ஐயர் வீட்டுல அம்மா வேலை பார்த்தாங்க ஏன் மாத்தி சொல்றேன் ஐயர் வீட்டுல என்ன வளர்க்கணும் வளர்க்கறதுக்காக உங்க அம்மா போய் வேலை பார்த்தாங்க எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு ஐயர் வீட்டுல வேலை ஐயா, பார்த்தாங்க ஐயா, எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை வேலை செஞ்சாரு. செய்தாங்க சொல்ல ஐயர் கூட போய் வருவேன் அப்படி கத்துக்கணுங்க கத்துக்கிறேன் அப்படின்னா ஐயர் கும்பால வச்சுக்கிறேன் பொண்ணு அப்படியே தாக்க அறக்குறான் சத்தியமா கிடையாதுடா சத்தியமா கிடையாது ஐயர் எங்க அம்மாவை வச்சல எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருக்கேன்
ஒன்னே புடு உன்னை கல்யாணம் நடக்கணும் அதனால விடுறேன். நானாவது என் மனசுல கத்த ஊருக்கு சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு தின்னுறீங்களான்னு. கல்யாணம் நடக்கணும். டேய் மந்திரம் தெரியுமா தெரியாதா? தெரியாதவன் அச்சப்படியா போய் உட்கார்றா. ஒழுங்கா சொல்லணும் மந்திரத்தை எல்லாம் பயிர் எடுத்துருவாங்க. ஏய், வேலை ஆகிய வச்சு பாரு. அவனா பயிர் அவன் சொல்லுவான், அவன் தெரியாதா? சரி, ஐயா, நிக்க மாட்டேன். விநாயகர் கால்சர் வச்சுக்கிறேன் பாருங்க. அரை மூடி எங்க போச்சுக்கிட்டே வெளியே சொல்லாத. வெளியே அடுத்து கல்யாணம் நம்ம தான் மூடி மறைக்கணும். கூத்துக்கு மேல போடுறதுனால என்னக்கியா அடுத்த வருஷம் உனக்கு தெரியுதா? வேற ஐயா வச்சு பாத்தியா? ஐயா ஒழுங்கா மந்திரத்தை சொல்லு. வெளியே விட்டா பாத்ரூம்ல அந்த டப்பாவும் கிடைக்கிறது. ஏன்டா செப்பா இருக்கிறா? செவிலியா மக்களை கல்யாணம் நடக்குது. ஐயா டப்பா வந்துடுறேன். ஏன்டா அந்த டப்பா அனந்தி ஆமா, இது பூணு உடையதா? பூணு உள்ள வேணுமே. போடணும் மண்ணா. ஆமா, சரி ஏதோ ஒரு மூலம் வந்து சமர்ப்பியாமே. ஓம் மகம் மான்யம் சுபம் சூன்யம் சுக்ராமிரதம். ஐயா என்ன செய்யற? இந்த யாக குண்டம் இல்லை, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? மீச அடிக்காதவங்களாம் மீச அடிச்சுக்கோ. கல்யாணத்துல ஜோடியா பையா மாட்டாங்களா? சரி சொல்லு மந்திரத்தை சொல்லு. அன்பு கல்யாணம் உனக்குதான்ப்பா, ஒப்பாது இல்லை. எங்களுக்கு தான் கல்யாணம். விநாயகரை துணிக்கணும். கையை காட்டுங்க. ரெண்டு கையை ஒன்னா பிடிக்கும். நாசமா போகுது. ஐயா நல்லபடி. ஐயோ அவன் பழகும் போதா? ஐயோ தீட்டு போட போது இந்த கல்யாணத்துல. தலையில ஒட்டி கஷ்டத்தை போடுவா. சுக்லாம்பரதரம் சுக்லாம்பரதரம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம். ஓ சசி வர்ணமாம். சாரதாதி பின்னாடி வர்ணமாம். கோமதிய முன்னாடி வர்ணமாம். ஜாங்கிரி பீஜகோ ஓம் கத்தாழ கண்ணால உண்டாத மண்டையில சுருங்குது நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. என்ன பாட்டு பாடிங்கிறா? சமஸ்கிருதம் நான் தெளிவா புரியாதா? மணி மணி
ஒப்பாவுக்கு திதி கொடுக்கணும்னு சொன்னல ஆமா ஐயா. சாம்பல் எடுத்து வந்தியதா அது வீட்டுல மருந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி உட்காந்து குட்டி போடு ஜபம் பண்ணாங்க ரத்தம் போட்டை ஐயா மகனே வலது கால் முட்டி போடுறா பிராணத்தை செவியா பார்க்க ஐயா, இருக்க மாட்டேங்குது. நல்லா உட்கார்றா நல்லா உட்கார்றா முட்டி போடு முட்டி போடு என்ன இது தெரியுறா? பண்ணிடுறா ஐயா, 5 லட்சம் அஷ்டபந்தன நூதன பண்ணு போது மோதிர வரல காட்டு அரகரா 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 வெட்டுறாங்க கடை வைத்து அரகரா எவ்வளோ மோகனே அரகரா மூட்டுல தாலி அகத்தரா அரகரா 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 சொல்லுங்க என்ன இது? முடி வெட்ட போறியா? அரகரா அரகரா ஆ, அரகரா ஆ. இ அரகரா அரகரா. உங்க தாத்தா பேர் என்ன எது? உங்க தாத்தா ஓத்தா தாத்தா பேர் என்ன மறு நீங்க எடுக்கிறா? ஆமா, தாத்தா தாத்தா எங்க மாதிரி நெய் எடுத்துட்டு வாங்க அதான் நீங்க டான்ஸ் சொன்னாங்களா நெய் இப்ப எடுத்தாரு வா. டேய் ஓ. உங்க தாத்தா பேர் என்ன ரங்கசாமி கவுண்டர். அரகரா அரகரா அரகரா. ரங்கசாமி கவுண்டராகிய அரகரா. லைனுக்கு வந்து அவரது மகனாகிய அரகரா. ஒப்பா பேரு நான் அரகரா சொல்லுனா எங்க அப்பா எவ்வளோ பையன் ஒப்பா பேரு சொல்றான் முன்சாமி ஓடியாரு. தாத்தா ரங்கசாமி கவுண்டர். ஒப்பா முன்சாமி ஓடியாரு. மண்ணு மேய்க்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாது உம்மா பேரு மேரி மாதா. செருப்பாடு பையன் மதமே மாறிட்டு இருக்கிறாங்க உன் பேரு சப்பி. என்னத்த அட முகமது சப்பி ஆயிரு. முஸ்லீம் ஆமா இரு. உங்க அம்மா கிறிஸ்டின் ஆமா இரு. உங்க அப்பா ஒடையாரு தாத்தா கவுண்டர் கவுண்டர். இது என்ன கோத்திரம் அதான் இது எனக்கே தெரியல. அங்க புள்ளா படா பட்ட கோத்திரம் சமர்ப்பியாமே படா பட்ட கோத்திரம் அரகரா. சமர்ப்பியாமே அரகரா. அரகரா. கலைஞேவி நாடக மன்றத்தில் அரகரா. ரோஜா நாடக மன்றத்திலிருந்து அரகரா. இந்த ஆண்டு அரகரா. வருகை தந்திருக்கும் அரகரா. ராணிப்பேட்டை மாவட்டம் அரகரா. லாலாப்பேட்டை அடுத்த அரகரா. நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா. நாடக ஆசிரியர் அரகரா. வேலாயுதம் அரகரா. செத்து அரகரா. சாலோப அரகரா. சாமிப அரகரா. சாரூப அரகரா. சாயுச்சம் அரகரா. 4ஆம் பதவி அடைய அரகரா. சொந்த பந்தங்கள் அரகரா. உற்றார் உறவினர்கள் அரகரா. எல்லையும் அரகரா. தர்பையும் அரகரா. தர்ப்பணம் செய்து அரகரா. பங்கும் பங்காளிகள் அரகரா. தீர்த்தார் உடனை அரகரா. முக்தி மோட்சம் செய்ய அரகரா. காசி அரகரா. ராமேஸ்வரம் அரகரா. பாண்டி அரகரா. மலையாளம் அரகரா. அடக்கியாலம் அரகரா. ஹரிகரசுடன் அரகரா. ஆனந்த சித்தன் அரகரா. ஐயன் ஏய் எப்படியா போறே எனக்கடா தீ குடுக்குறீங்க ஏய் அப்படியே பாத்துக்கலாம் என்னடா 4 லட்சம் ரூபாய் கொடுத்து சாவலடாமா 4 லட்சம் ரூபாய் கொடுத்து கலைஞேவி நாடகம் பண்ணி எனக்கா தீ குடுக்குறீங்க 4 லட்சம் டேய் கல்யாணம்டா பாருங்க கல்யாணம்டா நாமத்தை போட்டுருவோம் 4 லட்சம் நிக்கிறடா டேய் ஐயா, இது என்ன பண்றது? நாளத்தனா வந்து ஜலத்துல எடுத்து போறான் ஐயா
பெற்ற செல்வங்கள் திருமணம் இதுவே நன்றாக முடிந்தது. இன்று முதல் இரவு முதல் இரவு நான் எதனா ஏற்பாடு செய்யலாம்னு ஏற்பாடு செய்ப்பா. முதல் இரவுல பாலும் பீயும் பழமும் உன் மகளுக்கு திருமணம் நடந்தா அதை கொண்டாந்து வை. இங்க பாலும் பழமும் வை. உன் பொண்ணுக்கு பேன் வைக்கிறது திருத்தும் பேர் பரவாயில்ல. ஆனந்தி பிரியா இந்த ஒரு வேலை மட்டும் முடிச்சு மீதி நான் பார்த்து திருமணம் முடித்து விட்டது. முதல் இரவை முதல் இரவை சந்தோஷமாக திருமணம் நடந்து முடித்து விட்டது. இன்னும் என்ன செய்கிறது பின்தொடர்ந்து சென்று கவனிக்கிறேன். விடாமாட்டேன் குடும்பத்தினர். நல்ல முறையில் இருவருக்கும் திருமணம் நடந்து முடித்துவிட்டது. இருந்தாலும் நான் யார்? நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவை. சாதாரண ஒரு நரிக்குற இனத்தைச் சேர்ந்தவை. அவங்க சாப்பிட்டு கூட மிச்ச சாப்பாட்டை வாழ்ந்துட்டு வந்தவர். எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஜமீன் குடும்பத்தை எப்பேற்பட்டவர் துன்பங்கள் வந்தாலும் எப்பேற்பட்டவர் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த குடும்பத்துக்கு கலங்க பெயர் எடுத்து வைக்கவே கூடாது. இருந்தாலும் கணவருக்காக காத்திருக்கிறேன். எப்போது வருவார் தெரியலையே. இதுதான் விதியின் விளையாட்டா? இது விதியின் விளையாட்டு அல்ல, இது சதியின் விளையாட்டு. இந்த கூறு வார்த்தைகளுக்கு புரியவில்லையே. புரியவில்லையா? பட்டாடை உடுத்திய உடனே பழசெல்லாம் மறந்து விட்டாயா? உன்னை எதற்கு இந்த நாட்டில் அழைத்து வைத்தேன்? நடிக்கத்தான் அழைத்து வைத்தேன். இந்த நாட்டில் ஜமீன் பொருட்கள் ஒரு பங்கு வேண்டும் என்று கேட்கிறாயா? விடமாட்டேதா? திருமணம் நடந்து முடித்து விட்டது. ஆனா இந்த பால் யார் தகர்த்து கொண்டு செல்கிறாய்? என்னுடைய கணவருக்காக. கணவனுக்கா? ஆமா. முதலில் இந்த பால் நான் அருந்த வேண்டும். நீ கூறு வார்த்தைகள் ஒன்று புரியவில்லையா? புரியவில்லையா? அன்று வார்த்தை உடம்பெல்லாம் சிறியதாக காணப்பட்டது. இன்று பங்களா சொகுசாக வாழும் பொழுது பல 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 நினைக்கிறாயே. என்ன அழகாக இருக்கிறார். முதலில் என் இச்சைக்கு இணங்க வேண்டும். அடிச்சு நான் தான் முன்னாடி பார்க்க வேண்டும். பிறகு அவனும் பேச வேண்டாமா? கட்டியெடுத்து ஒரு முட்டம் கொண்டு வர முடியாது. இந்த இனிமையான நேரத்தை உன்னை பார்த்தால் எப்படி இருக்கிறாய். வா. உனது பேர் என்ன சொன்னார்? பிரியா பிரியா மறந்துவிட்டு. அழகாக இருக்கிறேன். வா பிரியா. கட்டியெடுத்து ஒரே ஒரு முட்டம் கொண்டு வர முடியாது. அடா, பிரியாடா. அழகான உருவா. அதற்கேற்ற மரபம். அந்த நடை சின்ன இடை. ஓலை மரம் போன்ற துணை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இனிமே நேரத்தை பார்க்க எப்படி வேண்டும்? கட்டி முட்டு கொடு. கொடுக்க. ஏ, பிரியா, அந்த கொண்டை நாடகி, கட்டி முட்டும் பாயத்தி, காமக்கரை வாழ்க்கை கட்டி முத்த தாயண்டி காமன்
பிச்சைக்கு சரி ஒதுவாத சொல்லடி உன்னுடைய இச்சைக்கு இணங்கவே முடியாது. பிச்சைக்கு இணங்க முடியாது. இணங்க முடியாதா? இந்த இடத்தில் ஒரு கப்பல் சொல்றேன். நட்டு பாம்பு. நீ யார்? எனக்கு சிறிய தந்தை. நான் யார்? உன்னுடைய மனைவி. மகனுடைய மனைவி ஆசைப்படுகிறாயே. இதுவா ராஜா? இதுவா தர்மம்? அப்பா, ஜமீன் கோர்ட்டில் எனக்கு திருமணத்தை செய்து வைத்து எனக்கும் என் மனைவிக்கும் இன்று முதலிரவு மாமா, நாங்கள் இருவரும் உன்னுடைய சந்தோஷமாக தம்பி இருக்கின்றாரே, முதலில் வீட்டாக நான் பால் எடுத்து வருவிடுது. என்னை வழிவரைத்து என்னிடத்தில் தகாத முறையில் வழிமறுத்து இளவரசே. நீ பேசக்கூடாது. நீ மாமா, பேசக்கூடாது. நான் சொல்வதை கேளுங்க மாமா. நீ பேசுற. உண்மை சொல்ல வரியா? உண்மை நான் சொல்கிறேன். இவன் அந்தரங்க விஷயம் அத்தனை எனக்கு தெரிஞ்சு விட்டது. தெரிஞ்சு விட்டீங்களா? என்னப்பா சொல்றா? உன் உண்மைன்னு சொல்றா? நீ அந்த ரகசியம் அவரு பொய் பேசுகிறார். என்னப்பா? நாட்டியமாடு வெளிநாட்டு பெண் என்று இருக்கிறாயா? ஏ, இவன் சொந்தவோ எல்லாம் கிடையாது. யார் தெரியுமா? இவர் ஒரு குறிக்கார பெண். பாடி கட்டி கட்டி. மாமா, 18 பட்டிக்கு என் எம்மியா மீது இருக்கிறேன். சொல்ல வேண்டாம் என் மாமா. மருமகன் புரியாதியா? ஐயோ, புரியாதியா? மாமா, என் உள்ளத்திலே கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன் நான். உள்ளத்திலே கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன் நான் உன்னை நினைத்திருந்தேன் நானும் போட்டினேன் உள்ளத்திலே கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன் நான் உன்னை நினைத்திருந்தேன் தயாரித்த தலைவன் என்று உன்னை நினைத்திருந்தேன்
உள்ளத்திலே கோவில் கட்டினான் உன்னை நினைத்திருந்தேன் நான் உன்னை நினைத்திருந்தேன் உன்னுடைய வார்த்தையை என்னால ஏற்க முடியாது. ஏற்க முடியாது. பதினெட்டு பட்டிக்கு ஜமீன்தாரா இருக்கிற நானு. எனக்கு போய் குறிகாட்டு மறுபடியும் வந்தாலே. நீங்கள் அவரை பதினெட்டு பட்டி மக்கள் கேட்டா என்ன கேவலமா சொல்லுவாங்க. சத்யா, என்ன செய்வோம் ஏது செய்வோம் தெரியாது. அவளை நீ அடிக்கணும் வைக்கணும் உன்னுடைய கரம். நீ அப்படித்தாங்க அவருடைய வார்த்தை கேட்காதீங்க. அண்ணியே மைத்துரா, வெளிநாடு கிடையாது நீ நடக்கட்டியா? குறிகார பெண்ணு புரியாத பெண்ணா? அவளை பங்கு கேட்க வந்து இருக்கிறாவோ ஓ, ஓ. என் பேச்ச கேளு அண்ணியே ஏய் அதிகார பாவி. இப்படிப்பட்ட வழியில் இன்னும் சுமத்துகின்றாயே. பரமா, என் மூத்த மகனை மணந்து கொண்டாய். என் மருமனாக உன்னை ஏற்றிக்கொண்டேன். இப்போது உன்னை கட்டு விடவில்லை. நீ யார் என்று உண்மை ஒற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லி உண்மை சொல்லுமா? சொல்ல இல்லம்மா. சொல்ல மாட்டா எப்படி சொல்வானே வார்த்தை நம்பாதீங்க. சொல்ல முடியாதா? சத்தியமாக கிடையாது. தேவர் போய் இருக்கின்றார். அப்படியாதான் என்னுடைய மைத்தனை உரைப்பது உண்மையா? வீதி வீதியா சென்று பெற்றெடுக்கும் ஊசி மடிவிக்கும் குறிக்கால பெண்ணாகி நடக்கும் என்பார் நடக்காது. நடக்காது என்பார் நடந்திடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது. கிடைக்காது என்பார். சொல்லி நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடத்திவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்கும் என்பார் நடக்காது நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடத்திவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது குலத்தில் பூத்த தாமரை மலர் போல் எனது வாழ்வு
கிடைத்துவிடும் நடக்குயல் நடக்காது ஏண்டி இந்த ஜமீன் கோட்டையிலே நாட்டியம் ஆட வந்த நீ நாட்டியம் முடிந்த உடனே உனக்கு வேண்டிய பொண்ணோ பொருளோ வேண்டும் என்று கேட்டதற்காக என் மகன் மீது ஆசைப்பட்டு அவரை மனமுடிக்க வேண்டும் என்று கேட்டாய். நீ கேட்ட பிரகாரம் என் மகனை உனக்கு மகனையே மனத்து கொண்ட. இருந்தாலும் நீ யாரு? நீதி நீதியா பிச்செடுத்து பிழைக்க வேண்டிய உனக்கு தேவையா? ஏண்டி என் மகனை மறந்து கொண்டு உண்மையை மறைத்து விட்டாயே? ஏண்டி உண்மையை ஒத்துக்கொள். ராஜா அவர் முகத்துல விழிப்பதே பாவட்டா. ஜமீன் கோட்டைக்கு அவமானம் ஏற்படுத்தி தொட்டு தாலி கட்டிய கணவன் நான் கேட்கிறேன். என்னுடைய தம்பையின் வரலாற்று விழாவுக்கு நாட்டியம் ஆட வந்த நாட்டியக்காரனி நீ அழக பார்த்தோ உடைய அந்தஸ்தை பார்த்து திருமணம் செய்து கொள்ளல. எங்க தந்தை யார்? சத்திய நீதி தவறாதவர். என் தந்தை செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் ஆசையை நிறுத்து கூட உனக்கு திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் ஆசைமணி இவன் எப்படி உண்மை சொல்லுவா? இப்போது எனக்கு உரைக்க வேண்டும். சொல்லு சொல்லு. நீ உண்மையை உரைத்து விட்டால் இந்த பகலால வாழலாமே. பெரிய தந்தை அயல்நாடிலிருந்து வந்த நாட்டியக்காரியா அல்லது வீதி வீதியாக பிச்சை எடுத்து சாப்பிடும் நரிக்குறவர் ஜாதியை சேர்ந்தவளா? வீதி வீதியாக சென்று பிச்சை கிடந்து அவர்கள் தரக்கூடிய உணவை உண்டு வாழக்கூடியவை நரிக்குறவர். பெண்ணாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு முறை இருக்கின்றது. எப்படி வேணாலும் வாழ இருக்கிறது.
ஓடி வந்தேன் மறைந்ததென்ன பாருங்க, இந்த பாவி நான் தெரியாமல் தவிர்த்து விட்டேனே. இந்த பாருங்கள், இந்த பாவி மன்னித்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். நானா விட்டால் நான் இந்த பாவிக்கு சென்று உன்னை மன்னித்து உன்னை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் யார்? ஜமீன் பரம்பரை சேர்ந்தவன். நான் நினைத்திருந்தால் எத்தனையோ நாட்டு இளவரசியை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். அம்மா தெரியுதா? ஏய், என்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர்? சத்திய நீதி தவறாத ஆட்சி செய்தவர். என் தந்தை செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற உன்னுடைய நடிப்பு இப்பதாடி எனக்கு புரியுது. நாட்டியம் ஆட வந்தவது ஏதாவது பொன் பொருளை வாங்கி கொண்டு சென்றிருக்க வேண்டும். தந்திரமாக என் தந்தையிடம் சத்தியம் வாங்கி கொண்டு இந்த ஜமீனுக்கு மறுமணம் நீ போட்ட நாடகம் இப்பதாடி எனக்கு தெரியுது. பேச வேண்டாங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடையோ இந்த ஜமீன் கொண்டு நான் காலடி எடுத்து வைக்கலங்க. என்னுடைய வார்த்தைக்கு வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நரிக்குருவர் இனத்தை சேர்ந்தவள் ஜமீனில் வாழ ஆசைப்படலாமா? அடிகளங்கள் அனைத்தும் யாரு விட்டு சொத்து? அனைத்து அடிகளையும் யாரோட சொத்து? ஒரு நரிக்குற இடத்தை சேர்ந்தவா பட்டாடை உடுத்தி தங்க பொன் நகைகளை உடல் முழுவதும் அலங்கரிப்பு. உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் பலரும் கொஞ்சமே உயிரிலே ஒற்றையரை எழுதினேன் அருகிலே இல்லை என்று உருகுறே நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படரும் கொஞ்சமே மனதினை
கண்டுவிட துடிக்கிறேன் விழிகளில் துன்பம் அடைவடைக்கிறேன் நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படரும் கொஞ்சம் ஆதி நயவந்தக்கு இப்பொழுது ஒன்று கிட்டு போகவில்லை மனதிற்கு நான் மார்க்கம் என்று சொன்னார்கள் மனமிறங்கி என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு மனமிறங்கி தங்களது மனைவியாக நீ என்று கொள்ளுங்கள் சாமி. மனமிறங்கி உன்னை நான் ஏற்றுக்கொண்டு உன்னோடு வாழ வேண்டுமா? ஏய் ராஜா, ஜமீன் பரம்பரை சேர்ந்தவன் கேவலம் ஒரு நரிக்கும் இனத்தை திருமணம் செய்து கொண்டு வாயில நாட்டு மக்கள் அனுபவம் விடுவார். ஆமா, அனைத்து கொள்ளையாட்டி வச்சுக்கியா? இருக்கின்றாய். அது கழுத்தில் நான் கட்ட தாலி மட்டும் இருக்குல்லையா? அதனாலே நான் கட்ட தாலி அவரு என்னது? அவரு இங்க பாருங்க, இந்த சபையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் சாட்சியாக வைத்து என்னுடைய கழுத்தில் திருமாங்கல்யம் இருக்கின்றேன். இந்த மாங்கல்யத்தை நான் கட்டி கொடுக்க வேண்டும். அதே இங்க பாருங்க, நான் கட்டிய தாலி கழுத்தில் இருக்க கூடாது. ஐயோ, இதே இடத்துல இங்க உயிரை விட்டாலும் தவிர சத்தியமாக நீங்க தொட்டு தாலி கட்டி இந்த தாலியை ஏய், கட்ட முடியாது. இந்த தாலியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? ஏய், இந்த நாட்டில் நீ வாழவே கூடாது. இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டும். வேண்டாங்க. அப்படியே ஐயோ, நாட்டை இருக்கக்கூடாது. அப்படியே இந்த சென்றவங்க நாட்டை விட்டு துரத்து போய். உன்னால் என்னுடைய வாழ்க்கையை எப்படி சிங்கத்து விட்டது? உன்னுடைய வார்த்தை கேட்டு கொட்டிக்கு வந்து ஆட்டி மாறினார். எனக்கு இப்ப ஏற்பட்டு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டார் பாவி. ஆட்சி மாறினால் சொகுசாக வாழ நினைக்கிறதா சொன்னது நினைச்சேன். ஆனால் நான் சொன்னது செய்வதே இல்லையா நல்லவா ஆகையா நீ நல்ல கடைக்கு போறியா? நீ நல்லா இருக்கா பாவி? முடியாது.